தம்பிகளுக்கும் இந்த கருத்தரங்கில் இந்து மதத்திற்கும் இந்துத்துவா என்கிற பாசிச கோட்பாட்டிற்கும் இடையிலான வேறுபாட்டை விளக்க வருகை தந்திருக்கிற நம்முடைய மதுரை மத்திய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் களத்தை ஒரு அறிவு தளமாக மாற்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நான்காவுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர் தான். மரியாதைக்குரிய ஐயா பண்பாளர் அவருடைய புதல்வர் நம்முடைய பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மரியாதைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கை 2019 என்கிற பெயரில அவர்கள் ஒரு வரைவை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் மீது கருத்து சொல்வதற்கான காலக்கெடு என்பது சுதந்திர திருநாளோடு முடிந்து, ஆனால் அதை நாங்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கையை நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவாக கொண்டு வந்து கூட விவாதிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் பாஜக ஆளுகிற எந்த ஒரு மாநிலத்திலும் கூட இந்த புதிய கல்விக் கொள்கை இன்னமும் நடைமுறைக்கு வந்ததாக தெரியவில்லை. ஆனால் தமிழகத்தில் நேற்றைக்கே நம்முடைய செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற பள்ளி கல்வித்துறை நடப்பு கல்வி ஆண்டிலேயே 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு நடத்தப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். இது அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் சுற்றுலா செல்கிற காலம் இது. அடுத்து நம்முடைய முதலமைச்சர் கூட இஸ்ரேலுக்கு செல்ல போவதாக அறிவித்திருக்கிறார். முக்கொம்பிலே கல்லணையின் வழியாக வெளியேறுகிற நீரை பாதுகாப்பதற்கு எந்த ஏற்பாடும் இல்லை. இஸ்ரேல்ல எப்படி சொட்டு நீர் பாசனம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறாராம். இதுக்கு இடையில தான் இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்தி தினத்தை ஒட்டி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஹிந்தி என்கிற ஒற்றை மொழியின் மூலமாகத்தான் இந்தியாவை உலக அரங்கில் அடையாளப்படுத்த முடியும் என்று அவர் சொல்லி, எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இணையத்தில் புழங்குகிற இளைஞர்கள் ரொம்ப நம்மை விட மிகுந்த விழிப்போடு இருக்கிறார்கள். அவர் அப்படி சொன்ன உடனேயே இன்னைக்கு உலக அளவுல என்ன ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னா, இந்தியை திணிக்காதே என்கிற ஒற்றை வார்த்தை தான் உலக அளவில் 2வது இடத்திலும் இந்திய அளவில் முதலிடத்திலும் நோ இம்போசிஷன் ஹிந்தி என்று அதை ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க நம்முடைய இளைஞர்கள். உண்மையிலேயே ஹிந்தி என்கிற மொழியின் மீது நமக்கு எந்த பகைமையும் இல்லை. இந்த புதிய கல்விக் கொள்கை முதல்ல கை வைக்கிறது மொழியின் மீது தான். உங்களுக்கு தெரியும், அந்த புதிய கல்விக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கை என்கிற அந்த வரைவு, அதற்கு முன்னாலே தீனா உள்ளிட்ட நண்பர்கள் முன்னெடுக்கிற இந்த திராவிடம் என்கிற கருத்தியல் அவர்கள் முன்னெடுக்கல. ஐயா அவர் சொன்னது போல 17ஆம் தேதி ஐயா அவருடைய பிறந்த நாள். சமீப காலமாக திராவிடம் என்கிற கருத்தியலின் மீது வழக்கமாக ஆரியம் என்கிற பெயரிலே தான் தாக்குதல் தொடுப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பல மாரீச மான்கள் வேடத்திலே வருகிறார்கள். ஆரியம் என்கிற பெயரிலே வந்தால் திராவிடம் எளிதாக வீழ்த்திவிடும் என்பதால் தமிழ் தேசியம் என்கிற போர்வைக்குள்ளே ஒளிந்து கொண்டோம். நான் மிக எளிமையாக சொல்வதானால், இவர்கள் பலர் பேசுகிற தமிழ் தேசியம் இயல்பாகவே இந்துத்துவாவிடம் அடிமைப்பட்டு விடக்கூடிய மனநிலை. இவர்கள் ஆரியம் பல போர்வைக்குள்ளே புகுந்து கொண்டு திராவிடத்தால் வீழ்ந்தோம். இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிற அத்துணை கீழ்மைகளுக்கும் காரணம் திராவிடம் என்கிற கருத்தியல் தான் என்கிற ஒரு கருத்தியலை சில நண்பர்கள் பரப்பி வருகிறார்கள். உண்மையில் திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் அல்லது தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இடையிலான போருக்கு 5000 வருஷத்து வரலாறு இருக்கு. ஒரு முறை காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் அவர்களை அருட்பிரகாச வள்ளலார் சந்திக்கிறார். சந்திக்கிற பொழுது சங்கராச்சாரியார், நான் சொல்றது இப்ப இருக்கிறவர், அவருக்கு முன்னால உள்ளவர் இல்ல, இவங்க ரெக்கார்டெல்லாம் வேற, அவருக்கு முன்னால இருந்தவர் மகா சங்கராச்சாரியார் பரமாச்சாரிய சுவாமிகள். ஒரு வள்ளலாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சொல்கிறார், சமஸ்கிருத மொழிதான் உலகத்திலே இருக்கிற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி, மாதா பாஷா
என்று சொன்ன அடுத்த நொடி வள்ளலார் சொல்கிறார், அப்படி என்றால் எங்களுடைய தமிழ் மொழிதான் உலகத்திலே இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தந்தை மொழி, பித்ருமொழி. இந்த பகைமை, இந்த போர் இரண்டு மொழிகள் அல்ல, இரண்டு எழுத்துக்கள் அல்ல, இரண்டு தத்துவம். இன்னும் சொல்ல போனால் இந்த புதிய கல்விக் கொள்கையின் வழியாக நாம் தொடுக்கிற தத்துவம் என்பது சதுர்வர்ணம் மாயா சிஸ்டம் என்கிற பகவத்கீதையா அல்லது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற திருக்குறளா என்பதுதான். இரண்டு மொழிகள் அல்ல, மொழி என்பது ஒரு எழுத்து அல்ல. அமித்ஷா சொல்லுகிறார், இன்றைக்கு இந்தி என்கிற மொழியின் வழியாகத்தான் உலகிலே இந்தியாவை அடையாளப்படுத்த முடியும். நண்பர்களே, 7 வண்ணங்களோடு இருந்தால்தான் அது வானவில். ஒரே காவி கலர்ல இருந்தா எவனாவது வானவில்லை பார்க்க முடியுமா? காவி கலர் மீது நமக்கு ஒன்றும் எந்த விருப்பம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு கூட சொந்தம் இல்லை. அது புத்தர் பிரானுடைய கொண்டு வந்த நிறம், போர்ப்பு நிறம். அதையும் பல நிறத்தை திருடியது போல அந்த காவி நிறத்தையும் திருடி வைத்துக் கொண்டார்கள். அதனால அந்த நிறத்தின் மீது நமக்கு எந்த கோபமும் இல்லை. 7 வண்ணங்கள் இருந்தால்தான் வானவில் அழகு, இத்தனை மொழிகள் இருந்தால்தான் இந்தியா அழகு. நான் கொடைக்கானலுக்கு போனா பல வண்ண தோட்டங்களாக ரோஜா பூக்கள் பூத்திருந்தால்தான் கொடைக்கானலுக்கு யாராவது போவாங்க. ஒரே கலர்ல எங்கேயும் அடிச்சு வச்சிருந்தா கொடைக்கானலுக்கு யாரும் போக மாட்டாங்க. பல வண்ண ரோஜா மலர்கள், பல வண்ண ரோஜா மலர் மட்டுமல்ல, மல்லிகை, முல்லை, சம்மந்தி என்று பல வண்ண பூக்கள் மனம் பரப்புகிற பொழுதுதான், நிறம் காட்டுகிற பொழுதுதான் ஒரு பூந்தோட்டத்துக்கே அழகு. அதுதான் இந்தியாவுக்கு இருக்கிற சிறப்பு. வேற்றுமையில் ஒற்றுமை என்று பேசுகிறோம். ஆனா நண்பர்களே, இந்தி மொழி இன்னைக்கு கூட உண்மையை சொல்றதா இருந்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் அதிக பேர் பேசுகிற மொழியாக இந்தி இருக்கிறது. ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்றா, 26.3% பேர் தான் இந்தியாவில் இந்தி பேசுகிறார்கள். கிட்டத்தட்ட 73% பேர் இந்தி பேசுவது இல்லை. பெரும்பான்மை மக்கள் இந்தி பேசுவது இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்தி மொழி பல மொழிகளை தின்று செறித்திருக்கிறது. நம்முடைய நாடாளுமன்றத்திலே இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழ் மொழியிலே உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். அதுல ஒருத்தர் பிஜேபி காரர், அவருடைய தாய்மொழி போஜ்புரி மொழி. அவர் போய் கேட்டார், என்னுடைய தாய்மொழி போஜ்புரி, அதிலே நான் பதவியேற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அனுமதி மறுத்து விட்டார். பீகாரிலே பீகாரி என்று ஒரு மொழி இருந்தது, பஞ்சாப்ல பஞ்சாபின்னு ஒரு மொழி இருக்கு, மைதிலின்னு ஒரு மொழி இருக்கு, அசாமி மொழி இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, கும்மிடி பூண்டியை தாண்டின உடனே ஹிந்தி வந்ததுன்னு நினைக்கிறோம். ஹிந்தி பல மொழிகளை தின்று சேர்த்திருக்கிறது. ஆனா ஹிந்தி நெருங்க முடியாத ஒரு மொழியாக நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி. ஏன்னா நக்கீரன் என்கிற ஒரு சூழலியல் ஆய்வாளர் சொல்கிறார், ஏன் வடமொழியால் அல்லது ஹிந்தியால் தமிழை தின்று செரிக்க முடியவில்லை என்றால், தமிழ் மொழியில் இருக்கிற திணை என்கிற மரபு வகை தமிழை காத்து வைத்திருக்கிறது. ஐவகை நிலம் என்றும் ஐவகை திணை என்றும் அந்த மரபு நமக்குள்ளே இருக்கிறது. மொழி சார்ந்த மரபு இருக்கிறது. எனவே தான் இதை தொட முடியல. ஆனா நண்பர்களே, இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை, தேசியம் என்கிற வார்த்தை இவர்கள் பயன்படுத்துகிற தேசியம் மிக மிக ஆபத்தானது. ஹிட்லரும் முசோலினியும் தேசியம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தித்தான் அந்த நாடு ஒரு சர்வாதிகார பாதைக்கு இட்டு சென்றார்கள். இவர்களும் அதே பாதையில் சென்று வந்தவர்கள் தான். RSS இயக்கத்தினுடைய மூதாதையர்கள் மூஞ்சியை போன்றவர்கள் சென்று முசோலினியிடம் பாடம் படித்து விட்டு டியூஷன் எடுத்துட்டு வந்தவங்க தான் இவங்க. அதெல்லாம் மறந்துடக்கூடாது. இவர்கள் நாம் சொல்லுகிற தேசியம் என்பது எல்லா மதங்களையும் உள்ளடக்கிய, எல்லா மொழிகள் பேசுபவர்களையும் சகோதரர்களாக பாவிக்கிற ஒரு தேசியம். இவர்கள் பேசுவது ஒற்றை பண்பாடு, ஒற்றை தேசம். இவங்களுக்கு இந்த 2வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமா பயன்படுத்துற வகை ஒரே என்கிற வார்த்தை தான். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு. நான் கூட ஒரு யூடியூப்ல சொல்லியிருந்தேன், இங்க 20 கிலோ இலவச அரிசி இருக்கு, பஞ்சாப்ல போய் 20 கிலோ அரிசி நம்ம கேட்டா கொடுப்பாங்களா? ஒரே கார்டு தானே அப்படின்னா அங்க போய் வாங்கிக்கிறோம். இது என்னென்ன பொது விநியோக முறையை மாநில அரசினுடைய பட்டியலிருந்து இருக்கிறது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏற்கனவே அவசர நிலை காலத்திலே தான் மாநிலங்களுடைய பட்டியலில் இருந்த கல்வி ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்டது, பொது பட்டியலுக்கு. இந்த புதிய கல்விக் கொள்கை கல்வி என்கிற துறையை முற்றாக தேசிய பட்டியலுக்கு கொண்டு போகிறது, மத்திய பட்டியலுக்கு கொண்டு போகிறது. அதனால்தான் பிஜேபி மாநில அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாலேயே இங்க நம்முடைய அரசு வரும் நடப்பு ஆண்டில் இருந்தே 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு,
அநேகமாக இந்த கொள்கை நடைமுறைக்கு வருமானால் உங்கள் குழந்தைகள், உங்கள் பேர பிள்ளைகள் வருகிற ஆண்டில் 3ஆம் வகுப்பில் ஒரு அகில இந்திய அளவிலான நீட் தேர்வை எழுத வேண்டியது. இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா 3 வயசுலேயே கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்துடணும். 3 வயது. இப்ப இருக்கிறது இந்த பால்வாடி முறைசாரா கல்வி வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. 3 வயசுல பள்ளிக்கூடத்துல விட்டுறணும். அடுத்து ஒரு புதிய கல்வியை கொண்டு வராங்க. நம்ம எல்லாம் பேசாம இருந்தா கர்ப்பமா இருக்கிற பெண்களையே கொண்டு பள்ளிக்கூடத்துல விட்டுறணும். அது பக்கத்துல வந்து ஹிந்தி சொல்லி தருவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, ஏன் அபிமன்யு அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தே பாடம் படிக்கலையா, சக்கர வியூகம் படிக்கலையா? எல்லாம் புராணம். அறிவியல் வேற, புராணம் வேற. புராணம் என்பது படிப்பதற்கு சுவையான கற்பனைகள். இங்க சொன்னது போல பெரியார் அதெல்லாம் கிழிச்சு எரிஞ்சார் மேடையில். ஆனால் புராணத்தை ஒரு கற்பனையை நினைச்சு படிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையில முதல் தாக்குதல் மொழியின் மீது. 2 மொழிகளை படிக்க வேண்டும் சொல்லல. கஸ்தூரிரங்கன் இஸ்ரோவினுடைய தலைவர், அவருக்கும் கல்வித்துறைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுல இருக்கிற எந்த உறுப்பினருக்கும் கல்வித்துறையோடு அது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட RSSம் கார்பரேட் நிறுவனங்களும் எழுதி வைத்திருந்த கல்விக் கொள்கையின் மீது கஸ்தூரிரங்கன் கையெழுத்து போட்டிருக்கிறாரே தவிர மற்றபடி இவருக்கு கல்வித்துறை குறித்து எதுவும் தெரியாது. எவ்வளவு இழிவா பேசுறாங்க. இன்னைக்கு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு, இந்தி தான் இந்தியாவினுடைய அடையாளமாக உலக அரங்கிலே அடையாளப்படுத்த முடியும் என்று சொன்ன பொழுது இங்க இருக்கிற நம்முடைய அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் சொல்றாரு, தமிழ்நாட்டில் இந்தியை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லை, எனவே இந்தியை திணிப்பது சாத்தியமில்லை. மாப்பா பாண்டியராஜன் போன்ற மங்குடிகளுக்கு இருக்கிற பக்குவம் எங்களுக்கு ஒருபோதும் வராது. பாவேந்தர் தான் சொல்வார், நக்கி தின்பாய் அதை நல்லதென்பாய் அடைச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்று பாவேந்தர் இவர்களை போன்றவர்களை தான் அன்றைக்கே சாதினார். இந்தி மொழி போய் மீனாட்சி அம்மன் கோயில பாசிமணி வைக்கிற அந்த குழந்தை 10 மொழி பேசுகிறார். தேவை ஏற்பட்டால் எத்தனை மொழியும் நாங்கள் பேச தயார். நீங்க இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் காதலிப்பாங்க, 10 பேர் சம்பந்தமா ஆடிக்கிட்டு இருப்பாங்க. யாரோ 2 பேர் இந்தி வட மாநிலத்துல போய் வேலை பார்க்கறதுக்காக நாங்க ஏன்னா இங்க ஹிந்தி படிக்கணும். அதுல SV சேகர்னு ஒரு விசித்திரமான பிராணி ஒண்ணு இருக்கு. அவர் சொல்றாரு, சரவணபவன்ல போய் நான் காபி சாப்பிடுறதுனா கூட ஹிந்தி தேவைப்படுது. என் வீட்டில் வேலை பார்க்கிற கூர்காவிடம் பேசுவதற்கு கூட எனக்கு ஹிந்தி தேவைப்படுகிறது. எனவே வேலை வாய்ப்பு பெருக வேண்டுமானால் நீங்கள் எல்லாம் ஹிந்தி படிக்க வேண்டும். அங்க இருக்கிற சகோதரன் அங்க பிழைக்க முடியாம தானே இங்க வந்து பானிபூரி வித்துக்கிட்டு இருக்காங்க. உன் வீட்டுல கூர்கா வேலை பார்க்கலாம், சரவணபவன்ல சர்வரா இருக்கான். அந்த மொழியை நான் படிச்சு என்ன ஆகும்போது தேவை ஏற்பட்ட எத்தனை மொழியும் படிக்கலாங்க. செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்பாரு. ஆனா அந்த மொழி திணிப்பு இதுல முதல்ல வந்து 3 மொழின்னு சொன்னாங்க. தமிழ் மொழி, அதாவது தாய்மொழி, ஆங்கிலம், அடுத்து ஹிந்தி. உண்மையில் நண்பர்களை இவர்களுடைய நோக்கம் ஹிந்தி இல்லை, வடமொழியை திணிப்பதுதான் இவர்களுடைய நோக்கம். முதல்ல ஹிந்தி சமஸ்கிருத வார்த்தைகள் அதிகம் கொண்ட ஹிந்தி மொழியை முதல் கட்டமாக திணிக்கிறார்கள். அடுத்து இவர்கள் மனதுக்குள்ள இருப்பது சமஸ்கிருத மொழி தான். சமயத்தில் நம்ம பஸ்ல ஏற முடியல, ஒரு துண்டை போட்டு வைப்போம்ல, அது போல தற்காலிகமாக இவர்கள் போடுகிற துண்டு தான் ஹிந்தி. அந்த இடத்துல எல்லாம் பஸ் எடுக்கிறப்ப வந்து வடமொழி உட்காந்துருக்கும். யோசிச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கடுமையான எதிர்ப்பு வந்த உடனே கஸ்தூரிரங்கன் சொன்னாரு, நீ ஹிந்தி தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஏதாவது ஒரு மொழியை 3வது மொழியாக படிப்பது அவசியம் சொன்னார். எப்படின்னா நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா அந்த மாமண்டூர் ஹோட்டல்ல வட்டியை நிறுத்துவாங்க. வெளியே பெரிய இன்றைய ஸ்பெஷல் பெரிய பட்டியல் போட்டுருப்பாங்க. பசியோட போய் உட்காந்தா புரோட்டாவும் சாரலாவும் தான் இருக்கு, இஷ்டம்னா தின்னு அப்படிமா. இவங்க என்ன மொழி வேணாலும் படிக்கலாம்னு சொல்றது எப்படின்னா, இதே நம்முடைய சேதுபதி பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் அசாமி மொழி படிக்க விரும்பினா ஆசிரியர் கூட சொல்லி தருவாங்களா? நீ விரும்பலாலும் விரும்பாட்டி ஹிந்தி தான் படிக்கணும், இல்லைன்னா போ. பெரும்பான்மைங்கிறதே மோசடிங்க. பெரும்பான்மையா ஒண்ணு செய்யறதுனாலேயே நான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதே பிரச்சனையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவையில் எழுப்பினார். நான் அவருடைய பேரை சொல்ல விரும்பல. அவர் சொன்னார், இந்தி தான் இந்தியாவினுடைய தேசிய மொழியா இருக்கணும், ஏன்னா அதான் பெரும்பான்மையோர் பேசுகிற மொழி. அண்ணா அவர்கள் அவருக்கே உரிய பாணியில கேட்டார். அப்படியா, பெரும்பான்மை தான் ஒத்துக்கணுமா? இந்தியாவினுடைய தேசிய பறவை என்னன்னு கேட்டார். அவர் மயில் அப்படின்னார். இந்தியாவிலே பெரும்பான்மையாக இருக்கிற பறவை எது? இப்ப காக்காவை தானே தேசிய பறவை வைக்கணும், இல்ல மயில் அழகா இருக்கு அதனால வச்சோம். இந்தியாவினுடைய தேசிய விலங்கு என்னன்னு கேட்டார். புலி. இந்தியாவில் பெரும்பான்மையா திரிகிற விலங்கு என்ன?
நாய். அப்படி பார்க்க போனா நாய் தானே இந்தியாவினுடைய பெரும்பான்மை அடிப்படையில் தேசிய விலங்கா இருக்கணும். இல்ல, புலி ரொம்ப வலிமையானது. அண்ணா அவருக்கே உரிய பாணியில் சொன்னார், அழகான மயில் தேசிய பறவை என்றார், வலிமையான புலி தேசிய விலங்கு என்று சொன்னார். அழகான வலிமையான காலத்தை தின்று செரித்த எங்கள் தமிழ் அல்லவா தேசிய மொழியாக. அந்த கேள்வி இன்றைக்கு இருக்கிறது. இவ்வளவு காலம், நெடுங்காலம், பல கால புயல்களை சந்தித்து தமிழ் மொழி நின்று நிலைக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஐயா ஆன்மீக உலகம் பற்றி பேச போறார். தமிழர்கள் மொழியா கடவுளா என்று வந்துவிட்டால் கடவுளை விட ஒருபடி மேலே தாங்க தமிழை வச்சு பார்த்திருக்காங்க. இங்க திருவிளையாடல் படத்துல கூட ஒரு காட்சி வரும், ஒரு அற்புதமான படம். நம்ம உள்ளூர் பாடகர் டி.ஆர். மகாலிங்கம். வேற யாரும் இந்த அபிஷியல் பாடகர் எல்லாம் கலந்த உடனே இவர் பாவம் பஜனை பாடலும் நீ தான் பாடணும் அப்படின்னு இவர் பயந்து போய் சிவலிங்கத்தில் போய் பாடுவார். அப்ப என்ன சொல்லுவாரு, தாய்க்கு படி நேர்ந்தால் மகற்கு இல்லையோ, உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கு இல்லையோ. என்ன அர்த்தம்? சிவனே உனக்கும் சேர்த்து என்னுடைய தாய் தான், தமிழ் தான் கடவுள் என்று தாய் என்று. அதே போல பாத்தீங்கன்னா அதே திருவிளையாடல் படத்துல முருகனுக்கும் ஔவையாருக்கும் டிஸ்பியூட் வரும். அந்த கதைக்குள்ள நான் போகல, அது பிராண பாசங்க மாதிரி ஆயிடும். ஒரு ஸ்டேஜ்ல முருகனை வீட்டுக்கு பஞ்சாயத்து பண்ணி ஔவை பாட்டி, அதாவது கே.பி. சுந்தராம்பாள் கொடுமுடி கோயில அழைச்சிட்டு வரப்ப சொல்லுவாங்க, முருகா உன் தத்துவம் ஆறுவது சினம் கூறுவது தமிழ், அறியாத முருகனானி அறியாத திருவனானி சொல்லிட்டு சொல்லுவா, உன் தத்துவம் தவறென்று சொல்றவும் மானுடப்பன், கேட்டுக்கொண்டிருப்பவர் கடவுள். உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு அப்படின்னு நான் சொல்லியிருப்பார். ஔவைக்கு உரிமை இல்லை, ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு என்று கடவுளை விட ஒருபடி மேலே மொழியை வைத்து பேணுகிற பண்பாடு மரபு நமக்கு சொந்தமானது. இந்த கல்விக் கொள்கை என்பது நம்முடைய அடையாளங்களை அழிக்க முயல்கிறது. நண்பர்களே, இது பெரிய பொருள். பேசி இருப்பது குறைந்த நேரம். இப்ப கீழடியில எனக்கு கூட என்ன வருத்தம் சொன்னா, புத்தக கண்காட்சிக்கு போனா கூட நம்ம அப்பளம் வாங்கி திங்கிற பழக்கம் தான் நமக்கு இருக்கு. அது எப்போ வேணாலும் வாங்கி திங்கிறாங்க, ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. யாராவது ஒரு முறை தயவு செய்து இந்த சபரிமலைக்கு எல்லாம் போயிட்டு வர மாதிரி கீழடிக்கு தமிழர்கள் ஒரு முறை போய்வார்கள். இங்க ஏராளமான மண்ணோடுகள் கிடைக்கிறது. ஒண்ணு கூட பிளைனா இல்லைங்க. ஒரு சித்திரம் இருக்கு, அதுல ஒரு பூ போட்டிருக்கு, ஒரு அன்னம் இருக்கு, ஒரு மயில் இருக்கு. கடந்த ஆண்டு கிடைத்த அந்த அகழ்வாய்வில் கிடைத்த மண்மோட்ல கோதை என்று ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தான் ஒரு கவிதை எழுதியிருந்தார் முன்னால. என் தங்கையின் கோடை காலம் முழுவதையும் பிளாஸ்டிக் குடங்களே தின்று தீர்த்து விட்டன அப்படின்னு. நீங்க கோடைக்கு எங்க போனீங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்தே சாகுது. ராமநாதபுரத்துக்கு போனீங்கன்னா அப்துல் கலாம் என்னமோ கண்டுபிடிச்சிருக்காரு, அங்க உள்ளவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே வண்டியில 8 குடத்தை வச்சு தள்ளுறது எப்படி, அதையும் சீர்வரிசையில சேர்த்து விட்டாங்க. ஸ்கூட்டி கொடுக்குற மாதிரி இந்த வண்டியை கொடுத்துட்றாங்க. அங்க போய் பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெரும்பாலும் இன்னைக்கே நம்ம பெண்கள் தான் தண்ணி எடுக்கிறாங்க, அன்னைக்கு அவங்க தான் எடுத்துருப்பாங்க. ஒரு மண் ஓட்டுல ஒரு சித்திரத்தையும் தன்னுடைய பெயரையும் எழுதி வைத்திருக்கிறாங்க. என்ன பொருள்? கீழடியில் கிடைக்கிற பொருள்களினுடைய ஆண்டு 2300 வருஷம் அப்படின்னு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் மெய்ப்பிக்கின்றன. ஒரு மண் ஓட்டுல ஒரு தமிழச்சி பேரெழுதினா என்ன அர்த்தம்? 2300 வருஷத்துக்கு முன்னாலேயே எழுத்தையும் அறிவையும் நம்முடைய தாய் பெற்றிருந்தால் ஒரு சாதாரண தண்ணீர் எடுக்க பயன்படுத்துகிற மண்பானையை கூட ஒரு சித்திர கூடமாக மாற்றுகிற நுண் அறிவு நம்முடைய இனத்திற்கு இருந்தது என்று பொருள். அதையெல்லாம் அழித்து ஒற்றை பண்பாட்டை, ஒற்றை மொழியை, ஒற்றை மதத்தை திரித்துக் கொண்டே இருக்கிறார். இது புதிய கல்விக் கொள்கை அவரவருடைய தாய்மொழிக்கு எதிரானது. இரண்டாவது நண்பர்களே, இது மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, இது குழந்தைகளுக்கு எதிரான. குழந்தைகள மூளைக்கறி கேட்கிறார். ஒரு குழந்தைய 3 வயசுல கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறது மாதிரி ஒரு பெருங்கொடுமை உண்டா? நான் சாதாரண கிராமத்துல படிச்சு வளர்ந்தவங்க. டேட்டா பத்தி கூட சரியா குறிச்சு வைக்க மாட்டேன். 5 வயசு ஆயிடுச்சான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அப்படி தொட சொல்லுவாங்க. காதை தொட்டா 5 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னையும் எங்க அப்பா அப்படிதான் தொட சொன்னார். தொட்டா ஸ்கூல்ல சேர்த்து இந்த பக்கம் பிடிச்சிருக்கேன். அவர் அந்த பக்கம் பிடிச்சிருக்காரு. தனியா அப்படியே தொலையிட்ட இந்த இழுபறியில் தான் எனக்கு 5 வயசுன்னு முடிவாச்சு. ஆனா 3 வயசு குழந்தைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடுகிறீங்க. அதற்கு 3ஆம் வகுப்புல தேசிய அளவுல தேர்வுன்னு சொல்றீங்க.
இதுல வந்து செங்கோட்டையன் இப்ப பின்லாந்துலாம் போயிட்டு வந்திருக்காரு. பின்லாந்துல போய் என்னத்தை பார்த்தாலும் தெரியல எனக்கு. பியானோலாம் வாசிக்கிறார். நமக்கு தெரியாத விஷயத்தை எழுதி செய்யணும். ஒரு பியானோ வாசிச்சுட்டு இது வீணையான்னு கேட்டிருக்காரு. ஏன்னா ஒரு கர்நாடக சங்கீத பாடகர் தான் இவங்கள்ட்ட பாடிட்டு என்ன பாடுபடுத்து உங்களுக்கே தெரியும். சுதா ரங்கநாதன் அம்மா பிடிச்சி நீங்க பரதநாட்டியம் ஆடுறவங்க தானே. அந்த அம்மா எனக்கு பரதநாட்டியமே தெரியாத பரவாயில்ல. சுதா ரங்கநாதன் சொல்லி சரி விடுங்க. அந்த 9 வகுப்புல தான் 9 வயசுல தாங்க குழந்தைகளையே பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்ப்பியா? அதை விட்டுட்டு பியானோ வாசிச்சுட்டு இங்க வந்து 3ஆம் கிளாஸ்ல பள்ளிக்கூடம் சேர்க்கணும், 5ஆம் கிளாஸ் நுழைவுத் தேர்வுன்னு சொல்றது என்ன நியாயம்? 2வது நண்பர்களே, அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா தகுதி, திறமை, ஜாதியத்தின் அடிப்படை. திரும்ப திரும்ப அந்த கல்விக் கொள்கையில நீங்க திராவிடம், இங்க ஐயா இருக்காரு, மார்க்ஸ் இருக்காரு, அம்பேத்கர் இருக்காரு, ஈனா கூட சொன்னாரு. இந்த 3 தத்துவங்களுக்கு இடையே சில முரண்பாடுகள் இருக்கக்கூடும். அது இயல்பானது. மார்க்சியத்துக்கும், அம்பேத்கரியத்துக்கும், பெரியாரியத்துக்கும், திராவிடத்துக்கும் சில முரண்பாடுகள் இருக்கும். நண்பர்களே, இந்த முரண்பாடு தான் அழகு. ஏன்னா சில முரண்பாடுகள் நேச முரண்பாடுகள் பேசி தீர்க்கலாம். ஆனால் இந்த 3 தத்துவங்களுக்கும் இடையில் இருக்கிற முரண்பாடுகள் எல்லாம் நேச முரண்பாடுகள். எது இலக்கு என்பதில் வருகிற விவாதம். ஆனால் வர்ணாசிரம தர்மத்திற்கும் சனாதனத்திற்கும் இடை அந்த போன்ற தத்துவங்களுக்கும் நமக்கும் இடையிலான முரண்பாடு பகை முரண்பாடு. போர்க்களத்தில் தான் தீர்க்க முடியுமே தவிர விவாத களத்தில் ஒருபோதும் தீர்க்க முடியாது. இதை நம்மை விட அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதான் சொன்ன மாதிரி சிலைகள் என்பது வெறும் குறியீடு. பெரியார் சிலையெல்லாம் உடைச்சா ரொம்ப வருத்தப்பட வேண்டியதில்லை. அவரே ஒரு முறை ஈவேரா ஐயா திருச்சியில ஒரு சிலையை இழிவுபடுத்திட்டாங்க. ஈவேரா கல்லூரி மாணவர்கள்லாம் திரண்டு நின்று மறியல் பண்றாங்க. ஐயா வந்தார். என்ன பண்றீங்க? உங்க சிலையை அசிங்கப்படுத்திட்டாங்கய்யா, போனா போது முடியா சிலை தானே அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, அதனாலதான் செய்கை அடிச்சுட்டு மறியல் பண்றான். அவர் சொன்னாரு, நீ படிக்கணும்னு தான் நான் விரும்புறேன், அவன் நோக்க நீ படிக்க கூடாதுன்னு. அதனாலதான் உன்னை ரோட்டுக்கார விட்டுருக்கேன். நீ போய் படிச்சேன்னா அதுதான் என்னை பெருமைப்படுத்துவதை தவிர இந்த சிலைக்கு இன்னும் சொல்ல போனா பெரியார் எப்படி இங்கே கட்டமைக்கப்படுகிறார் என்று சொன்னால் கடவுள் இல்லை. அது அவருடைய பல கோட்பாடுகள் ஒரு கோட்பாடு தான். மானாமதிக்கு ஐயா பேச வர்ற இரவு பொதுக்கூட்டம், சாயந்தரமே பந்தலை எரிச்சிட்டாங்க. எரிந்து கொண்டிருக்கிற பந்தலின் முன்னால் நின்று ஐயா பேசுகிறார். இந்த பந்தலை எரித்து விட்டால் இந்த ராமசாமி பேசாமல் போய்விடுவேன் நினைத்தீர்களா? பந்தலை அல்ல, என்னையே கொளுத்தினால் கூட நாக்கு எரிகிற வரை நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். சொன்னார், இந்த ராமசாமி கடவுள் இல்லை என்று சொல்கிறான் என்று சொல்லித்தான் எரிக்கிறீர்கள். ஆனால் நான் கடவுள் இல்லை என்பதை மட்டும் சொல்லவில்லை. இளம் வயது திருமணங்கள் கூடாது என்று சொல்லுகிறேன். விதவைகளை மறுமணம் செய்யாமல் வீட்டிலே இருத்தி வைத்திருப்பது கூடாது என்று சொல்லுகிறேன். நான் பேசுவதை நீ வேண்டுமானால் வெறுக்கலாம். ஆனால் இதே மானாமதுரை அக்ரஹாரத்தில் 3 வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு 5 வயதில் தாலி எடுத்து 95 வயது வரை உப்பு போட்டு சாப்பிடாமல் தலையிலே முட்டையடித்துக் கொண்டு பாயில் கூட படுக்காமல் வெறுந்தரையிலே படுத்து கிடக்கிற என் அக்ரஹாரத்து பிராமண சகோதரி சொல்வார், இந்த ஈவேரா சொல்வது சரிதான். அதை அளிப்பதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை. 2வதுங்க இடைநிற்றல். இந்த 3ஆம் கிளாஸ்ல ஒரு படித்து ஃபெயில் ஆயிட்டா எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போற மனநிலை வரும்? இப்பவே பாத்தீங்கன்னா இடைநிற்றல் என்பது பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அப்படியே பேக் அடிச்சு வந்துடுறது. சமூக நீதி என்கிற வார்த்தை ஒரு இடத்திலே கூட 486 பக்க அறிக்கையிலே இல்ல. இடஒதுக்கீடு என்கிற வார்த்தை இல்ல. ஆனா தகுதி பற்றி பேசுகிறது, திறமை பற்றி பேசுகிறது, குலத்தொழில் பற்றி பேசுகிறது. இதைத்தான் ராஜாஜி கொண்டு வந்தார். குலக்கல்விங்கிற பேர்ல அன்னைக்கு ஒரு காமராஜர் இருந்தார், பெரியார் இருந்தார். குலக்கல்வியை பின்னுக்கு தள்ளினோம். இன்னைக்கு காமராஜரும் இல்லை, பெரியாரும் இல்லை, நாம் தான் இருக்கிறோம். நவீன குலக்கல்வி முறை மனுவின் பேரால் இந்த கல்வி முறை வருகிறது நண்பர்களே. அவங்க என்ன சொல்றாங்க? மதியத்துக்கு பிறகு நீங்க போய் உங்க அப்பா பார்த்த வேலையை பாருங்க. எங்க அப்பா சும்மா தானே இருக்காரு, நான் போய் அவர் வேலையை என்ன பார்க்க போறேன்? நீங்க வேலை இழப்பு எவ்வளவு இருக்குங்கிறீங்க? வேலை இழப்பு கடுமையா இருக்கு. அதுக்கு கேட்டா மந்திரிகள் விதவிதமா விளக்கம் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, பார்க்கிங் இல்லாதவங்க யாருமே கார் வாங்கல, எல்லாம் ரெட் டாக்ஸி மாதிரி ஊப்பர் மாதிரி நிறைய வந்துருச்சு, அதனாலதான் குறைஞ்சு போச்சு அப்படின்னு பல வகையா சொல்றாங்க. அதுக்குள்ள போகல. நண்பர்களே, ஒரு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டம் எப்படி இருந்தது? நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இவன் பண்ணான், துணி துவைக்கிறான், இவன் பரியாரி சவரம் செய்கிறான், இவன் உழவன் உழுகிறான், ஜாதி பேரை சொல்லி துவைக்கிறான், சிறைக்கிறான் போட்டுட்டு
கடைசியா ஒரு பேசாம நின்றுட்டு இருப்பார், கையில ஒரு கமண்டல் வச்சுக்கிட்டு, இவர் ஐயர் நல்லவர், ஒரு வேலை செய்யாதவன் நல்லவன், வேலை செய்யறவங்க பூரா ஈர்ப்பு விதி அவருக்கு இது நல்லவர் அடுத்து எழுதி சொன்னாங்க. நண்பர்களே, பிராமணியம் என்பது அடிப்படையில உழைப்புக்கு எதிரான, உழைக்கிற மக்களை இழிவுபடுத்துவது. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல இதே தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கல்வியில சமஸ்கிருதம் ஒரு தாளாக வைக்கப்பட்டது, பாடமாக வைக்கப்பட்டிருந்தது. ஒரு காலத்துல தானே பிணத்தை தொடுவது பிராமணர்களுக்கு பாவம் என்று சொல்லப்பட்டது. ஆனா மருத்துவம் ஒரு நல்ல லாபம் தருகிற தொழில் என்று தெரிந்த உடனே சமஸ்கிருதம் நமக்கு தெரியாதுல்ல, சமஸ்கிருதம் அதை கொண்டு நைசா திட்ட. நீதி கட்சி ஆட்சியில தான் இங்க திராவிடம் என்ன செய்தது என்று கேட்கிற என்னுடைய இளைஞர்களுக்காக நான் சொல்கிறேன், நீதி கட்சி ஆட்சி காலத்திலே தான் சமஸ்கிருதத்திற்கும் மருத்துவத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதனால்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மருத்துவ கல்வியை எட்டி பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க தயவு செய்து, ரொம்ப எளிதா. இன்னைக்கு முகநூல் நண்பர் போட்டிருந்தார், அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு கழித்து பேசுகிறார். என்னுடைய மனதிலே 3 செயல் திட்டம் இருந்தது. ஒன்று, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிடுவது. இன்னொன்று, சீர்திருத்த திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுப்பது. மூன்றாவது, இருமொழி கொள்கையை இறுக பற்றிக் கொள்வது. இதை நான் உறுதியாக இருப்பதால் பல பேர் கோபப்படுகிறார்கள். அண்ணாவின் ஆட்சியை எப்படி தொலைத்து கட்டலாம் என்று யோசிக்கிறார்கள். நான் திமிரில் சொல்லவில்லை, நீங்கள் நினைத்தால் என்னுடைய ஆட்சியை அகற்றிவிட முடியும். 386 கையில வச்சிருந்தாங்கல்ல, சொல்லிட்டு அண்ணா சொல்றாரு, ஆனால் ஒருவேளை அண்ணாதுரையை நீங்கள் ஆட்சியை விட்டு நீக்கினாலும் கூட, தமிழ்நாட்டின் பெயரை மாற்றினாலோ, இந்தியை திணிக்க முயன்றாலோ, அல்லது சீர்திருத்த திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் இல்லை என்று சொன்னாலோ, தமிழ்நாட்டிலே பெரும் கிளர்ச்சி வெடிக்கும். அப்போது அண்ணா யாருடைய ஆட்சி நடந்தாலும் அண்ணாவினுடைய ஆட்சி, திராவிடத்தின் ஆட்சி நடக்கிறது என்றுதான் பொருள். அண்ணா என்கிற ஒற்றை நபரை நீங்கள் ஆட்சியிலிருந்து நீக்கிவிடலாம், ஆனால் அந்த தத்துவத்தை நீங்கள் நீக்கிவிட முடியாது என்றுதான் அன்றைக்கே சொன்னார். அதைத்தான் நண்பர்களை இந்த புதிய கல்விக் கொள்கை செய்கிறது. நான் மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டும். இதை விட பெருங்கொடுமை ஆசிரியர்களுக்கு இனிமே வந்து யார் தெரியுமா வாத்தியார் ஒழுங்கா வேலை பார்க்கிறாங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஹீரோன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அது யாருன்னா அங்க இருக்கிற RSS நண்பர்கள், அவங்களுக்கு அறிவுக்கு ரொம்ப தூரம். கோமா நிலையில் இருக்கிறது ரிக்வேதம் படிக்கிறான், அவனே ஏற்கனவே டார்ச்சர் இருக்க, நீ வரையும் டார்ச்சர் பண்றவன, கோமியம் குடிச்சா புற்றுநோய் தீருங்கிறான். நேற்று கூட பிரதமர் பேசுறாங்க, ஆட்டோமொபைலை பத்தி அவர் பேசல, இங்க இருக்கிற புதிய அபராதங்களை பத்தி பேசல. வண்டி எடுக்க பயமா இருக்காங்க. நேற்று ஒரு ஜோக் படிச்சேன், டிராபிக் கான்ஸ்டபிள் பக்கத்துல ஒருத்தர் கோட் சூட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இவர் யாருங்க? இவர் தாங்க பேங்க் மேனேஜர். இவர் ஏங்க இங்க உட்கார்ந்து இருக்காரு? அவர் ஸ்பாட் ஃபைன் போட்டா அதை கட்டுறதுக்கு ஒரு ஸ்பாட் லோன் போட்டு தருவாரு. ஹெல்மெட் போடாதது தப்புங்கிற ஒரு குழந்தை வந்து பேனர் விழுந்து இறந்து போது அமைச்சர் சொல்றாரு, 1000 பேனர் வச்சா ஒரு பேனர் விழுவத்தான் செய்யும். வாகன ஓட்டிகள் தான் கவனமா இருக்கணும். தம்பி அதாவது கேட்டான், மொத்தத்துல மெயின் ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, அந்த மெயின் ரோடு என்னன்னு அவருக்கே தெரியும். நண்பர்களே, அருகமை பள்ளிகள் சொல்ல மாட்டீங்களா? ஒரு வார்த்தை, மோசமான வார்த்தையை பயன்படுத்துதுங்க. வந்து மதுரை காமராஜர் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பண்பாளர் ஐயாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. எத்தனையோ பேர் அவங்க கிட்ட நான் வந்து ஐயா நீங்க தான் வேலை வாங்கி கொடுத்தீங்கயா, ஐயா உங்களால வேலை பார்க்கலையா, உங்களால ஏன் மனைவி கூட பல பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் அவர்கிட்டயே சொன்னதே இல்லை. ஏன்னா சிவகங்கையில வேலை பார்த்தவங்க மதுரைக்கு வந்ததுக்கு ஐயா ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப இயல்பா, எந்த மிகையும் இல்லாம, பாசாங்கு இல்லாம அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனா என்ன சொல்லுது, ப்ராஃபிட்டபிளா இல்லாத பள்ளிக்கூடங்களை மூடிவிட வேண்டும். என்ன பொட்டி கிடையாதா ப்ராஃபிட்டபிளா இருக்கு? அப்படி பார்க்க போனா மூட வேண்டியது மோடி அரசாங்கம் தான். இட்ஸ் நாட் அட் ஆல் ப்ராஃபிட்டபிள். மானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க இல்லையா, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை. அது போல கொடுத்துருக்க டி எஜுகேஷன் பாலிசி என்ன பேருன்னா டி எஜுகேஷன் பாலிசின்னு அர்த்தம். கல்வியை மதிப்பிழக்க செய்வது, கல்வியை இல்லாததாக்குவது. ஏன்னா யுனெஸ்கோ அறிக்கை ஒருத்தர் முகநூல் எடுத்து போட்டிருக்காரு. ஒரு கல்வியினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால் இன்க்ளூட் தி எக்ஸ்க்ளூட், கல்வியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை உள்ளே கொண்டு வரும். இவங்க கொண்டு வந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இன்க்ளூட் ஆகிறவங்களே எக்ஸ்க்ளூட் ஆகும். கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட மறுபடியும் விரட்டி விடுற வேலையை தான் அந்த புதிய கல்விக் கொள்கை செய்து மாநில உரிமைகளுக்கு எதிரானது, மாநில மொழிகளுக்கு எதிரானது, அருகமை பள்ளிகளுக்கு எதிரானது,
எங்க தலைவர் கதிரை அருணன் சொன்னார், அவங்க அப்பா இங்கதான் மார்க்கெட்ல ஒரு மண்டி வச்சிருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா கூட்டத்தில் பேச, இதே மாதிரி நீங்க புதிய அவங்க அப்பா ஒரு கல்வி கொள்கை வச்சிருந்தாராம். என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு போ, ஃபெயிலானா அதோட ஜோலி முடிஞ்சிச்சு, வண்டிக்கு வந்துரு. பக்கத்துல இருக்க நாடார் ஸ்கூல்ல போய் தான் நாங்கெல்லாம் படித்தோம், நான் ஒருத்தர் தான் ஃபெயிலாகாம தப்பிச்சேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இடைநிற்றல் எவ்வளவு கொடுமை தெரியுமா? என் வாழ்க்கையில சொல்றதா இருந்தா, ஒரு காலத்துல வாத்தியார் என்ன தெரியுமா, வந்த உடனே வேலை, இந்த ஸ்கூலுக்கு வராதவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு பறக்க முறை அனுப்புவார். நாங்கெல்லாம் போய் பிடிச்சிட்டு வருவோம் பசங்களை. முதல்ல போயிட்டு நம்ம கண்ட வேலையை கொடுத்துருவாரு. உண்மையிலேயே நாங்க ராஜேந்திரன் பையங்க, தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு தோழர். நாங்க உன்னை பிடிக்க போறோம், எங்களை கல்லெடுத்து அடிக்கிறோம், கூரை மேல ஏறி நின்று எங்களை கம்ப விட்டு அடிக்கிறோம். இருந்தாலும் நாங்க அஞ்சலை, மனோகராவை பிடிச்சிட்டு வந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்தோம். இப்படி டெய்லி பிடிச்சிட்டு வந்துதாங்க நம்ம படித்தான். கடைசியா நான் கம்யூனிஸ்ட் வந்துட்டு அவன் எஸ்ஐ ஆயிட்டான். சமீபத்தில் ஒரு மறியல் பட்டுக்கோட்டையில, அந்த ராஜேந்திரன் தான் எஸ்ஐ, நான் மறியலுக்கு தலைமை தாங்கி போறேன். நான் ஒரு காலத்துல பிடிச்சிட்டு கொள்ளத்துல விட்டல, அவர் என்ன பிடிச்சு கொண்ட ஜெயில வச்சுட்டாரு. நான் சொன்னேன், இதை விட வாழ்க்கையில பெரிய பேர் என்ன? பள்ளிக்கூடத்தில் இல்லாதவங்களை, அன்றைக்கு காமராஜருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு, அண்ணாவுடைய ஆட்சி, பிறகு கலைஞருடைய ஆட்சி. நமக்கு தானங்க ஒரு முறை ஐயாட்ட கலைஞர் கேட்கிறாரு, என்ன அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தானே நான் எல்லாமே செய்யறேன், நான் அவங்க தானே எனக்கு எல்லா வில்லகமும் பண்றாங்க. பெரியார் சொன்னாரா, வருத்தப்படாதையா, அதனாலதான் எனக்கு பிற்படுத்தப்பட்டவன்னு சொல்றோம். இல்லைன்னா முற்படுத்தப்பட்டவங்க ஒழுங்கா யோசிக்க மாட்டோம், நமக்கு வேலை செய்யறவங்க யாரு, வேலை செய்யாதவங்க யாருன்னு. கல்ச்சுரலி பேக்வர்டுங்க. அதாவது பொருளாதார சமூக ரீதியை மட்டும் இல்ல, பண்பாட்டு. எனக்கு சத்தியமா சொல்றேங்க, நல்லா கல்லூரிக்கு போன பிறகுதான் இந்த இந்து என்பது ஒரு செய்தி ஏடு என்பதையே தெரிந்து. அது ஏன் தப்பு கிடையாது. எங்க அப்பா என்ன காலையில நலசூஸ் காபி சாப்பிட்டு இந்து பேப்பரா படிச்சுட்டு இருந்தா, பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இந்து பார்த்தேடா இல்லையா? அவரு காலையில 5 மணிக்கு நிறுத்தி மாற்ற உடனே எங்க அம்மா சாணி அடிக்கிட்டு, எங்கல போய் நீயே ஹிந்து பேப்பர் பார்க்கல, அப்படி பேப்பர் இருக்கிறதே தெரியாதா எங்களுக்கு? இன்னைக்கு தான் கொஞ்சம் லேசா அப்படி இப்படி இருந்து பார்க்கலாம், அதுக்குள்ளே 5 தலைமுறை உள்ள அடிக்கிறீங்களா? இப்பதான் நான் எங்க 3 தலைமுறை தாண்டி, ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு வக்கீல், அதுக்குள்ள பொருட்களை அவங்களுக்கு. நண்பர்களே, இந்த புதிய கல்விக் கொள்கை கூட எங்க நம்முடைய நாடாளுமன்ற வெங்கடேசன் சொன்னார், எல்லாரும் புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிறாங்க, உங்களுக்கு என்ன கேடு? எதை சொன்னாலும் தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கிறாங்க. அதனாலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. தமிழ்நாட்டையே பிரிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அதற்கான நைஸா வெள்ளோட்ட விட்டு பாக்குறாங்க. இந்த குரங்கு குட்டியை விட்டு காஷ்மீரை பிரிச்சாங்க இல்ல, அதே போல தமிழன் என்கிற ஒற்றை வார்த்தைக்குள்ள இணையிடும் இல்லையா? அதனால என்னன்னா, மதுரை தமிழன், கொங்கு தமிழன், இந்த பக்கம் பல்லவர், பாண்டியர், சோழர்கள் பிரிச்சு விட்டா நமக்குள்ள அடிச்சுட்டு மோதிட்டு சாகும் இல்ல. பெரியாருடைய வெற்றி என்ன தெரியுமா? பிரிந்து கிடந்தவர்களை சூத்திரன் என்று சொல்ற நம்ம ஒற்றை வார்த்தைக்குள்ள ஒற்றை குடையின் கொண்டு வந்தாங்க. அது மறுபடியும் சாதி பண்ணது. நண்பர்களே, இந்த புதிய கல்விக் கொள்கையை தயவு செய்து நம்ம பேச ஆரம்பிக்கணும் பொதுவெளியில. இது அருகமை பள்ளிகளுக்கு எதிரானது, இடைநிற்றல். பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைகளை எல்லாம் அடித்து விரட்டுவதுதான் இந்த கல்விக் கொள்கையை நோக்கம். உயர்கல்வியில பாத்தீங்கன்னா இந்திய மருத்துவ ஆணையம் கொண்டு வந்தாங்க, மருத்துவர்கள் பூரா போராடுறாங்க. இனிமே அங்க 2 ஜட்ஜி வந்துருவாங்கல்ல, நம்மளுக்கு எம்ஆர் சொன்னார், அவருக்கு ஒரு பெரிய ஆளுங்க, அது மாதிரிலாம் இன்னொரு ஆள் பிறந்துதான் வரணும். ஒரு கல்லூரிக்கு நான் சொல்ற சிகிச்சைவன் சொல்றாரு, அரசு கால்நடை மருத்துவ கல்லூரிக்கு பேச போயிருக்காரு. யாரு? எம்ஆர். அவர் கூட ஐயா போய் நடராஜன் சிகிச்சைவன் போயிருக்காரு. 3வது மாடியில கூட்டத்தை போட்டு விட்டாங்க, இவங்க நடக்க முடியல, மூச்சு வாங்கிட்டு போயிருக்காரு. போனவங்க யாரும் அவை நடராஜன் நீ பேச பார்க்க மூச்சு வாங்கிக்கிறேன்னு இருக்காரு. இவர் பேச போயிருக்காரு, நீ பேசாத, நடிகர் பேசட்டு விட்டாங்க பேரு. அடுத்து சுகிசிவன் பேசுவார், பேசாத உட்காரு, நடிகர் பேசட்டும். ஐயா எங்களை பேசணும், நீங்க பேசுங்கய்யா. நடிகர் சொன்னார், மூச்சே வாங்க முடியல, எப்படா பேசுறது? முடியாத மனுஷன் 4 மாடி போட்டு இழுத்துருக்கீங்க. போய் சொன்னார மைக்க பிடிச்சவனே, நீ எல்லாம் படிச்சவனா? ஒரு நடிகன் பேச போறான்னு சொல்லி இவ்வளவு தூரம் ரகலை பண்ணிட்டு அறிஞரை உட்கார வைக்கிறேன், நீ எல்லாம் படிச்சவனா? அதுல மருத்துவர் வேற படிக்கிற. இப்படி கேட்கிற தைரியம் அந்த மனுஷனுக்கு இருந்தது இல்ல. அவர் தான் சொன்னாரு, என்னையா பெரிய ஜட்ஜி, நேற்று வரைக்கும் குடுக்கிற வக்கீல் தான் எனக்கு ஜட்ஜின்னாரு. அவர் நாடகத்தில் ரொம்ப அவதூறுட்டாங்க. நாகப்பட்டினத்துல லட்சுமணன் ஐயர் ஒரு பேர் ஐயர் ஒருத்தர் இந்த நாடகத்தை நேரா பார்க்க வந்தார். பயங்கர கெடுபடி போலீஸ் சுத்தி இருக்கு. ஐயா அந்த நாடகத்தை யார் யார் பாப்பா?
உட்கார்ந்துருக்காரு ஐயர் பாக்குறதுக்கு. எம்ஆர் சொல்ற பாப்போம் பாப்போம் ஒரே வார்த்தை பாப்போம் பாப்போம். இதுதான் எம்ஆர். மரக்கலை மரபு நமக்கு இருக்கு. இது போல வந்து பாத்தீங்கன்னா அந்த அருகமை பள்ளிகளுக்கு எதிரானது, மாநில மொழிகளுக்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனாங்க இந்த மருத்துவம் என்கிற படிப்பில் இருந்து நம்ம விரட்டுவது. ஏன் சொல்ல வந்தா ஜட்ஜ இவன் ஜட்ஜ் எக்ஸாம் கூட தமிழ்நாட்டில் கிடையாது, அகில இந்திய அளவுல தான். அங்க அவங்க எல்லாம் போனோம்னு என்ன சொல்லுவாங்க, ஹிந்தி படிச்சா தான் நீ ஜட்ஜுமாங்க. இனி ஐஏஎஸ் தேர்வு வந்து நீங்க ஐஏஎஸ் தேர்வு பண்ணோன்னே நீ வந்து மதுரைக்கு கலெக்டர் வர முடியாது. என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த அகாடமியில ஒரு பரிச்சை வைப்பாங்க ஐஏஎஸ் தேர்வான பிறகு. அதுல வேதம், புராணம், சாஸ்திரம், ராவணனுக்கு மொத்தம் எத்தனை தடவை, தசரதனுடைய மனைவி எத்தனை யோசிச்சு பாக்குறேன். 60,000 மணிக்கு எப்படி ஆதார் கார்டு போட்டீங்க? புதுசு பாட்டியே வச்சிருக்கான். அதெல்லாம் கற்பனைன்னு நினைச்சு போனா பரவாயில்ல, உண்மைன்னு நம்பினா. நண்பர்களே, புதிய கல்விக் கொள்கை என்பது திரும்ப பெற வேண்டியதா திருத்தப்பட வேண்டியதா என்று கேட்டால் கிழித்து எரியப்பட வேண்டிய ஒன்று. பள்ளிக்கு வருகிற குழந்தைகளை அடித்து விரட்டுகிற கொடும் செயலைத்தான் இது செய்கிறது. இப்ப நீட்டு தேர்வு வச்சு அனிதாவை கொண்டாங்க. அடுத்து பிஏ, பிஎஸ்சி, பிகாமுக்கும் அகில இந்திய நுழைவுத் தேர்வு தான். அகில இந்திய அளவு நுழைவுத் தேர்வு எங்கேயா நாங்கள் காலத்துக்கு போறது? தேர்வுனாலே அடிப்படையில் யாருக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் பெரிய அறிவாளின்னு சொன்னா அது கடவுளுக்கே அடுக்காது, எல்லாரும் கடவுளுக்கே அடுக்காது. அதெல்லாம் கடைசியா எழுதிட்டு அன்புள்ள ஐயா நான் மிகவும் ஏழை, எனவே எப்படியாவது மார்க் போட்டு என்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றுமாறு கேட்டுக் கொள்கிறேன்னு எழுதித்தான் அந்த ஆசிரியருடைய 5 மார்க் கவனில நான் எம்பில் முடிச்சு வந்து நிற்கிறேன். அவ்வளவுதான் நம்ம லெவலு. கொஞ்சம் மேல போக போகத்தான் அறிவு வரும். சொல்ல போனா அறிவுங்கிறிய எங்க தாத்தா வள்ளுவன் தாண்டா சொன்ன அறிவுங்கிறது பின்னால போடுற பட்டம் கிடையாது. எம்ஏ, எம்பில், ஏபிசிடி, எஃப்ஜிஹெச் கிடையாது. அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கிடைக்கிறதா வள்ளுவான். எவனொருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அவனுக்கு இருப்பதுதான் அறிவு. எனவே இந்த இந்தி மொழி திணிப்பாக இருக்கட்டும், சமஸ்கிருத மொழி திணிப்பாக இருக்கட்டும், அடிப்படையிலேயே பன்முகத்தன்மையை திணித்து, பன்முகத்தன்மையை சிதைத்து, ஒற்றை பண்பாட்டை, ஒற்றை கலாச்சாரத்தை, ஒரே மதத்தை, ஒரே மொழியை, ஒரே காடு, ஒரே தேர்தல், கடைசியா ஒரே மனுஷன் அப்படின்னு நண்பர்களே, புதிய கல்விக் கொள்கை என்பது அடிப்படையில் கலைஞர் தான் சொன்னாரு. கல்வி எப்படி இருக்கணும்னா அதை பிரிச்சு பிடிச்சு விளையாடுவார். கல்வி என்பது அதுல முதல் 2 வார்த்தை கல், கல்லை போல உறுதியாக இருக்க வேண்டும். நீ இல்ல விட்டுட்டு முதல் இடத்துக்கு எடுத்தா என்ன வரும்? கவின்னு வரும். கவியை போல மென்மையாக இருக்க வேண்டும். காணாம இதை விட்டுட்டா வில்லுன்னு வரும். வில்லை போல கூர்மையாக இருக்கணும்னா இது என்ன முன்னையா இருக்கு கல்விக் கொள்கை. எல்லாவற்றையும் போட்டு ரசனம், சாம்பார், புளிக்குழம்பு, மோர் எல்லாத்தையும் ஒரே கலந்து தலையில ஊத்துற கல்விக் கொள்கை. நண்பர்களே, இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து உண்மையிலேயே நண்பர்கள் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்வது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. ஒவ்வொரு வீட்டிலும் ஆசிரியர் பெருமக்கள் இதை பேசணும். அவங்கள்ட்ட நான் நிறைய பேர் பேசுறாங்க, இருந்தாலும் சொல்றேன் நான். இல்லைன்னா அன்னைக்கு இந்தி மொழியை திணித்த பொழுது அன்னைக்கு பெரியார் என்ன பண்ணாருன்னா சைவ சித்தாந்தம் பேசுறவங்களையும் நினைச்சாரு, நாத்திகம் பேசுறவங்களையும் நினைத்தாரு. இன்றைக்கு இந்த கல்விக் கொள்கைக்கு, இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக எல்லா சிந்தனை உள்ளவர்களையும் இணைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இத்தகைய இளைஞர்களுக்கு இருக்கிறது. அந்த பணியை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இந்த புதிய கல்விக் கொள்கை வந்தால் மீண்டும் நம்ம எல்லாம் ஆடு மாடு மேய்க்க கூட முடியாது. ஏன்னா அந்த பழக்கத்தை விட்டுட்டோம். இதுல போனா ஆடு மாடு மேய்க்கிறது ஒரு எளிதான பணி இல்லைங்க. அதெல்லாம் செஞ்சிருக்கேன் இந்த வேலையை. எருவு மாட்டையும் பசு மாட்டையும் சேர்த்து பார்த்தா PhD பட்டமே கொடுக்கலாம். 2 மூடு வேற மாதிரி இருக்கும். எனவே நண்பர்களே, இந்த புதிய கல்விக் கொள்கையை உறுதியாக நிராகரிக்க தமிழ்ச்சி வெங்கடேசன் சொல்ல அப்படியே மாறி போயிட்டேன். என்ன சொன்னாங்க, ஏன் புதிய கல்வியில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க வயல்ல வெள்ளம் கொண்டிருப்போம் விவசாயி, மாடு மேய வந்தா எவன் வயல்ல நல்லா விளைஞ்சிருக்கோ அவன் தான் ஓடி போய் மாட்டை விளைக்கிறோம். அதுபோல தமிழ் சமூகத்தில் 3000 வருஷமாக கல்வி என்கிற விளைச்சல் மிக அதிகமாக செம்மையாக இருக்கிறது. அதை ஒரு மாடு வந்து மேய்கிற பொழுது உண்மையான விவசாயியான தமிழருக்கு கவலை வருகிறது. நாங்கள் சேர்த்து வைத்திருந்த அறிவை என்பதற்காக நாம் அடித்து விரட்டுகிறோம். இந்த அமைச்சர்களுக்கு எல்லாம் சேர்க்கிறாருன்னு தெரியல. எனக்கு வந்து நீங்க அவர் மேல வருத்தம் இல்லைங்க.
நான் அவருக்கு உண்மையிலேயே கம்பராமன் புக் இருக்கிறதே தெரியாது. எழுதி கொடுத்த IAS ஆபீசரே இந்த அறிவோட இருக்கேன். அங்க ஒருத்தர் வேற ஒருத்தர் நியூட்டனுக்கு ஐன்ஸ்டீனையும் போட்டு குழப்பறாரு. நீங்க எல்லாம் நீட்டு தேர்வு வச்சா 3 மார்க் ஆக மாட்டாங்க. ஆனா 3ஆம் வகுப்புலயே படிச்ச கொண்டு வர போறாங்க. எனவே தேர்வு என்கிற பயத்தை காட்டி உளவியலாக குழந்தைகளுக்கு எதிராக யுத்தம் தொடுக்கிற ஆசிரியர் தொழிலையே ஒரு குற்ற தொழிலாக மாற்றுகிற RSS காரங்க வாத்தியார் ஒழுங்கா நடத்துறாரா அப்படின்னு பாக்கணும். உண்மையில சீட்டு முடிச்சிடறேன். இப்பவே பாடத்தை மாத்திட்டாங்க. நமக்கு ஆனான்னு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அம்மா, ஆனா ஆடு, ஈனா இலை. படிக்கிறப்ப அது அருமை தெரியல. தமிழை எவ்வளவு நுட்பமா யோசிச்சா பாருங்க. ஆனா என்பது மனிதத்தையும், ஆ என்பது விலங்கினத்தையும், ஈ என்பது தாவரத்தையும் கூட இளம் வயதிலேயே அறிமுகப்படுத்திய ஒரு அறிவு தமிழனுக்கு சொந்தமாக. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆ என்றால் அனுமான், ஈ என்றால் ஈசன். இதை ஒழுங்கா வாத்தியார் சொல்லி கொடுக்கறாங்கன்னா அவர் அவுட்டு. சிறுபான்மை மக்கள் ஆனாங்கிற அம்மாங்கிறது இஸ்லாமியரும் சொல்லலாம், கிறிஸ்தவரும் சொல்லலாம், இந்துவும் சொல்லலாம், சீக்கியரும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஆனா அவர் இஸ்லாமியர் எப்படிங்க ஆனான்னா அனுமான்னு சொல்லாத அம்மன்னு சொல்லுவாரு? குழந்தைகளை பிரிக்கிற வேலை இல்லையா? இங்க இருக்கிற சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு பெரிய கல்வி தொண்டை செய்திருக்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் எந்த மதத்தின் பெயரால் நடத்தப்படுகிறதோ அதில் 50% அளவுக்காவது அந்த மதத்தை சேர்ந்த மாணவர்கள் இருந்தால்தான் அது சிறுபான்மை நிறுவனம் என்கிற அங்கீகாரம் தரப்படும். இப்ப போய் அமெரிக்கன் காலேஜில் ஒரு சர்வே எடுங்க, கிட்டத்தட்ட 75-80% இந்து மாணவர்கள் தான் படிப்பாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்கன் கல்லூரி சிறுபான்மை கல்லூரி என்கிற அந்தஸ்தை இழந்துவிடும். இங்க இருக்கிற பாத்திமா கல்லூரி இழந்துவிடும். இது தாய்மொழிக்கு எதிரானது மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களை குறிவைத்து தாக்குகிறார். எனவே நண்பர்களே, அவர்கள் கொண்டு வருகிற இந்த அகண்ட பாரத், இந்து ராஷ்டிரா, அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த கல்விக் கொள்கை. இன்னும் சொல்ல போனா அந்த பொருளாதார நெருக்கடி மிக கடுமையாக முற்றி இருக்கிற நிலையில் அதை திசை திருப்ப, அதிலிருந்து நம்முடைய கவனத்தை வேறு திசைக்கு கொண்டு போக, அப்பப்போ குண்டை போட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல. 2 நாளா பொருளாதார நெருக்கடியை விட்டுட்டு இந்தியை பத்தி பேசிட்டு இருக்கோம். அமித்ஷா மோடியை நல்ல வார்த்தைகளே வந்திருக்கிறார். அடுத்தடுத்து வந்தவர் அவர்களுக்கு அண்ணனாடாப்பாரு பட்டுக்கோட்டை. அது மாதிரி நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அத்வானியை விட மோடியை விட அமித்ஷா இப்படியா பேசி பழகிட்டோம். நண்பர்களே, இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாடு உண்மையிலே இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. பல மாநிலங்கள்ல பேச்சே இல்லை. அவங்கெல்லாம் எது செஞ்சாலும் இனிமே என்ன ஆகப்போகுது, எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நம்பி கொண்டேன். அவன் மேல அது நமக்கு அதிக நம்பிக்கை இல்லாததானா? சொல்ல போனா பகுத்தறிவாளர்கள் அதிகமா இருக்கிற நாடு நார்வேங்கிறாங்க. அங்கதான் அறிவியல் வளர்ந்துருக்கு. அறிவியல் பூர்வமான கல்வி, நீரின்றி அமையாது என்று சுற்றுச்சூழல் பேசிய அந்த தமிழ் வழி சார்ந்த கல்வியை, இன்னும் சொல்ல போனா நம்முடைய கோரிக்கை என்னவா இருக்கணும்னா, கல்வியை முழுக்க முழுக்க மாநிலங்களுடைய பட்டியலுக்கு கொண்டு வா. தேசிய கல்விக் கொள்கை என்பது வேண்டாம். என்ன படிக்கிறது நம்ம தீர்மானிச்சுக்கலாம். ஏன்னா இதை சொன்னாங்க, பஞ்சதந்திர கதைன்னு சொல்லி தரணும். பஞ்சதந்திர கதையை போய் கூகுள் அடிச்சு பாருங்க, அல்லது புக் எடுத்து படிச்சு பாருங்க. ஸ்ரீமகன் நிலையத்தில் போட்டிருப்பாங்க. முதல் கதை என்ன தெரியுமா? ஒரு காட்டிலே அன்னமும் காகமும் வாழ்ந்தது. அன்னம் அழகாக வெள்ளையாக இருந்தது, காகம் நம்மை போல கருப்பாக இருந்தது. இந்த காக்கா போய் அடந்து கேட்டுச்சா, நீ ஏன் அண்ணன் அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற? ஒண்ணு தெரிஞ்சுங்க, வெள்ளையா இருக்கிறது அழகு கிடையாது. கருப்பு என்பது ஒரு நிறம், அவ்வளவுதான். ஏன் நீ ஏன் அழகா இருக்கிற, நான் ஏன் அழகா இல்லைன்னு கேட்டுச்சான். அதுக்கு அண்ணன் சொன்னா, நான் டெய்லி குளிக்கிறேன், அதனாலதான் வெள்ளையா இருக்கேன். நீ குளிக்கிறதே இல்லை, அதனாலதான் கருப்பா இருக்கேன்னு போட்டு போட்டுருச்சு. புதிய கல்விக் கொள்கை அண்ணா பிறகு அன்னைக்கே ஆரம்பிச்சு போடுறது. உடனே இது என்ன பண்ணிருக்கு, இந்த காக்கா என்ன பண்ணிருக்கு, நம்மளும் அண்ணன் மாதிரி வெள்ளையா டெய்லி போய் குளிச்சுக்கிட்டே இருக்கான். கடைசியா காய்ச்ச படுத்துட்டான். நான் சொல்றது ஏன் கதை இல்ல, பஞ்சதந்திர கதை. உடனே இந்த காக்கா படுத்த உடனே அண்ணன் என்ன உடம்பு சரியான்னு கேட்டுட்டேன். ஆமாங்க, என்ன பண்ண, டெய்லி குளிச்ச வியாதி போச்சு. உடனே அண்ணன் சொன்னிச்சான், இங்கதாங்க முக்கியமான விஷயம் இருக்கு. அண்ணன் சொன்னிச்சான், நான் இயற்கையிலேயே அழகாக வெள்ளையாக படைக்கப்பட்டிருக்கிறேன், நீ இயற்கையிலேயே கருப்பாக அசிங்கமாக படைக்கப்பட்டிருக்கிறாய். இறைவன் யார் யாரை எப்படியெல்லாம் படைத்திருக்கிறானோ அதன்படியே வாழ்ந்து விட்டு போக வேண்டுமே தவிர நீ மாற முயற்சிக்க கூடாது. இதிலிருந்து தெரிகிற நீதி அவங்க பிறப்புப்படி சதுர்வர்க்கம் மயாசிஸ்டம். நண்பர்களை, இதைத்தான் சொல்லித்தர வேண்டும் என்கிறார்.
நிறைவாக பகவத்கீதையினுடைய வழியில் கல்வி முறை அமைய போகிறதா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற வழியில் கல்விக் கொள்கை அமைய போகிறதா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஆய்வுக்குழு நியமிச்சு அந்த ஆய்வுக்குழுவினுடைய அறிக்கையை இந்த மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் போக்கிரியால், வேற சரியா நுழைய மாட்டாங்க, போக்கிரி கிடையாது, போக்கிரியால் கொடுத்திருக்காங்க. அதே போல நான் சார்ந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியில 1 கோடி கையெழுத்து வாங்கி கொடுத்திருக்கோம். நான் கூட சொன்னேன், ஏன் 1 கோடி கையெழுத்து வாங்குறோம்னு சொன்னா இனி வருகிற சமூகம் மீண்டும் கைநாட்டாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் 1 கோடி கையெழுத்து. நண்பர்களே, இவங்க எல்லாம் துரோணர் ஏகலைவன் கதை சொல்றாங்க. ஏகலைவன் எப்படி ஆனாலும் நமக்கு தெரியும். ஏகலைவன் விருது தரப்பாங்க சிறந்த மாணவர்களுக்கு, சிறந்த ஆசிரியருக்கு துரோணர் விருது தான். அந்த கதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிற நேரம் கருதி, அந்த ஏகலைவன் கதையை நம்ம ஒரு மாதிரி படிச்சிருக்கோம், வேற மாதிரி படிக்கணும். அந்த துரோணர் நடத்தின அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் 105 பேருக்கு தான் அட்மிஷன், 100 பேர் கௌரவர், 5 பேர் பாண்டவர். வேற யாரும் ஏகலைவன் போய் சேர்றேங்க, நீ என்ன கேஸ்ட்னு கேட்கறாங்க. போன உடனே நான் ஷெட்யூல் கேஸ்ட்டுங்க, உலகம் சேர்க்க முடியாது, இது சத்திரியர்கள் படிக்கிற பள்ளிக்கூடம், சொல்லி தருகிற ஒரு பிராமணர் என்கிற துரோணர் போட்டாங்க. இப்ப சொல்லி தராரு அர்ஜுனன். ஏகலைவன் என்ன பண்ணா அதை ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அவனுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா வேட்டுவனுக்கு வில்வித்தை இயல்பாகவே தெரியும். அர்ஜுனனுக்கு அது ஒரு போர் தொழில், ஏகலைவனுக்கு அது ஒரு உயிர் தொழில், சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியா ஒரு நாள் மந்திரி டெஸ்ட் வைக்கிறாரு துரோணர். என்ன டெஸ்ட்னா, காலேஜ் யூனிவர்சிட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிற்பாங்க. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஒரு நிறைய ஊழையிடும். இங்க இருந்து அந்த ஒளி வருகிற திசையை நோக்கி அம்பு செய்யணும். இதுல மத்தவங்க விட்டு அவங்க காலவாசல தாண்டல. அவர் லட்சணமா திருமணம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அர்ஜுனன் தான். அவன் விட்டு அம்பு கரெக்டா போய் நரியனுடைய வயிற்றுல தச்சிருச்சு. இவர் பேப்பர் திருத்த போறார், சித்து போன நிறைய பார்க்க போறார் துரோணர். பார்த்தா நரியனுடைய வயிற்றுல ஒரு அம்பு குத்தி இருக்கு. அதுல அர்ஜுனன் வேற சைன் பண்ணி கொடுத்திருக்காரு. பார்த்தா சொல்றாரு, அர்ஜுனா உன்ன மாதிரி ஒரு வில்வித்தக்காரன் நான் பார்த்ததே இல்லடா. வில்லுக்கு ஒரு விஜயம் என்னன்னு பாராட்டிட்டு இருக்காரு. அப்பதான் பாக்குறாரு நரியனுடைய வாயில ஒரு அம்பு தச்சிருக்கு. கேட்கிறாரு, ஒரு அம்பு தான் அர்ஜுனா விட்டேன். ஆமையா ஒண்ணுதான் விட்டேன், வாயில ஒண்ணு தச்சிருக்கடா, பேரே இல்லையடா, யாரா விட்டது கூட புகுந்து ஏகலை குண்டை கட்டிட்டு வந்தான், ஐயா நான் தான் விட்டேன். துரோணன் நடுங்கி போயிட்டான். நான் தான் உலகத்திலேயே பெரிய வாத்தியாரு, இவன் தான் பெரிய ஸ்டூடெண்ட், அவன் விட்ட அம்பே நரியனுடைய வயிற்றுலாம் தச்சிருக்கு, நீ அந்த தொண்டக்குழிய கூட கரெக்ட் பண்ணி அடிச்சிருக்கீடா, ஒளி வந்த திசை, யாரா வாத்தியாரு, எந்த ஸ்கூல்லடா படிச்சேன்னு கேட்டாப்ல. ஏகலை சொன்னா, நீங்க தான் எனக்கு வாத்தியாரு அப்படின்னு. நான் உனக்கு அட்மிஷனே போடலையடா, ஃபீஸும் வாங்கலையடா, எப்படா படிச்சேன், நான் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல படிச்சேன் அப்படின்னா. உண்மைதானே, அவர் சொல்லித்தர இவனா கேட்டிருக்கேன். உடனே அங்கதாங்க சதியே இருக்கு. தம்பி படிச்சியே, ஃபீஸ் கட்டியா? இல்ல. என்ன ஃபீஸ்? கட்ட விரல வெட்டி கொடுன்னு கேட்டா போறேன். நீ படிச்சது மகாபாரதம் தான், இது ஐயா தான் எனக்கே சொல்லி கொடுத்தாரு. ஒரு பேச்சை யூடியூப்ல பார்த்தா அந்த கதையை நானே இப்படி பார்க்கணும் புரிஞ்சுக்கிட்டேன். நண்பர்களே, இந்த கட்டை விரலை துள்ள துடிக்க ரத்த கரை ஒடிய ஒரு ஆளிலே வைத்து துரோணன் கையிலே குரு காணிக்கையாக செலுத்தினார்கள். கடைசியில சொன்னாங்க, பார்த்தீர்களா ஏகலைவனுடைய குரு பக்தியை. ஐயா சொல்றாரு அந்த உரையில, இந்த பாடத்தை இப்படி சொல்லி தரக்கூடாது, பார்த்தீர்களா துரோணனுடைய துரோக புத்தியை என்று சொல்லி. எனவே இந்த புதிய கல்விக் கொள்கை ஏகலைவனுடைய கட்டை விரலை கேட்பது, சமூகனுடைய தலையை கொய்ய முயல்வது. ஏகலைவன் ஏமாந்து போயிருக்க மாட்டான், ஏமாந்து இருக்கலாம் அன்றைக்கு, ஆனால் நிச்சயமாக இன்றைய ஏகலைவர்கள் ஏமாற மாட்டோம், கட்டை விரலை விட்டுத்தரவும் மாட்டோம். எங்கள் கல்வி உரிமையை, மரபை, தாய்மொழி வழி படிக்கிற அந்த உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என்கிற அந்த இயக்கம் எப்படி என்று ஜல்லிக்கட்டுக்காக ஒரு காலைக்காக ஒரு இயக்கத்தை தமிழ் சமூகம் நடத்தியதோ அதை விட பன்மடங்கு வீரியத்தோடு நம்முடைய அறிவுக்காகவும் கல்விக்காகவும் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அத்தகைய ஒரு பணியை திராவிடம், அந்த இளைஞர்கள் திராவிடத்தினுடைய கருத்தியலை பாதுகாக்க இணையத்தின் வழியாக உலகம் என்பதெல்லாம் இந்த கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிற இந்த திராவிடம் 2.0 என்கிற இளைஞர்கள் அந்த முன்னெடுப்பை எடுத்தால் நாங்கள் எல்லாம் அந்த புதிய கல்விக் கொள்கையை எரித்து அந்த நெருப்பிலே படிப்போம் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.